இருக்க ஓட்டுனா தெரியாது சொன்னீங்க, எலெக்ஷன் தான் தெரியாது சொன்னீங்க. இப்ப ஸ்டாலின் தாத்தா இவ்வளவு நாள் சிஎம்மா இருந்தாங்களே, ஆமா விஜய் மாமா வாரி இன்னைக்கு சிஎம்மா இருக்கட்டும் கொஞ்ச நாள் ஆகுது. நிச்சயமா சிஎம் ஆவாங்கடா. தயவு செய்து எனக்காக விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட்டுருங்க பிளீஸ். அதுக்கு எதுக்கு அழுவுற லூஸ் குட்டி? இந்த வீடியோ பாத்தீங்களா? அரசியல்னா என்னன்னே தெரியாத ஒரு பச்சிலம் குழந்தை அதுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு அது கைய கூப்பி விஜய்க்காக கெஞ்ச விட்டு அது பெருமையா சிரிச்சு வேற ஒரு அம்மா வீடியோ போடுறாங்க. சார் நம்ம எங்க சார் போயிட்டு இருக்கோம்? ஒரு குழந்தை கை கூப்பி கெஞ்சாத நம்ம கௌரவமா இருக்கணும் தானே சொல்லி கொடுப்போம். ஒரு அரசியல் பொசிஷன் அந்த பையன் சொல்றான், இத்தனை நாள் ஸ்டாலின் தாத்தா இருந்தார்ல, விஜய் மாமா தான் கொஞ்ச நாள் இருக்கட்டும். இது என்ன ஊஞ்சலா? குழந்தை விளையாடுற ஊஞ்சலா? கொஞ்சம் இவ்வளவு தானே அவன் விளையாடணும், இப்ப நான் விளையாடணும் அப்படிங்கிறதுக்கு சார் பொறுப்பு சார். இந்த ஸ்டேட்டையே தூக்கி கொடுக்கிறோம். ஆல்ரெடி 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு, கஞ்சா ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட 2 சம்பவம் திருவண்ணாமலையில ஒரு பொண்ணோட வாழ்க்கை போச்சு, ஒரு குழந்தையோட வாழ்க்கை போச்சு. இன்னொரு இடத்துல 2 பேர் கஞ்சா போதையில ஒரு கிழவருடைய தலையில பாட்டில் அடிச்சு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டை விட்டு போயிருச்சு. இப்போ நாம ஒரு போர்க்கால அடிப்படையில திரும்பி ரெட்ரீவ் பண்ணி அத்தனை இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவ்வளவு வேகத்துல போக வேண்டிய நேரத்துல ஓட்டோட வேல்யூவே தெரியாம இப்படியா இளைஞர்களை வளர்ப்பீங்க? எனக்கு பயமா இருக்கு. இந்த குழந்தை விட்டுருங்க. பட் நாளை பின்ன விஜய்க்கு எதிராக ஏதாவது ரிசல்ட் வந்தா, சில வருஷங்களுக்கு முன்னாடி கிரிக்கெட்டுக்காக ஒரு 16 வயசு குழந்தை அந்த மாதிரி தப்பு பண்ணுச்சு, இந்தியா தோத்துச்சுன்னா அப்படி ஏதாவது நடக்கணும்னு பயமா இருக்கு. பேரண்ட்ஸை எப்படி இதை என்கரேஜ் பண்றீங்க? என் அப்பா வந்து எனக்கு மியூசிக் சொல்ல, நீ மியூசிக் கத்துக்கூடா அப்படின்னு கரண்ட் பேரண்ட்ஸ் சொன்னா சூப்பர். நீ கிரிக்கெட் கத்துக்கூடா கரண்ட் பேரண்ட்ஸ் சொன்னா சூப்பர். எங்க அப்பா அம்மா என்ன சினிமா பைத்தியம் ஆக்கவில்லை, நீ சினிமா பைத்தியம் ஆக வளர்ப்பீங்க. வடக்குல போய் பாருங்க, இப்ப கூட ஐபிஎல் ஆடு வருது. சூரியவன்ஷியே சின்ன பையன், அவனை பார்த்து ஒரு 8 வயசு பையன் கேட்கறான், எப்படி 15 வயசுல செஞ்சுரி அடிச்சீங்க, நானும் அடிக்கணும்னு. பாயல் நாகன் ஒரு குழந்தை 14 வயசுல 2 கை 2 கால் இல்லாம கோல்டு மெடல் ஜெயிச்சிட்டு இருக்கு. இங்க நீங்க ஒரு சினிமாக்காரன் பின்னாடி குழந்தைங்களை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணு சூப்பரா பிளான் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் கமலை வச்சு எப்படி ஓட்ட பிரிச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் நாசமா போச்சோ, அதே மாதிரி அதே ஃபார்முலா திருப்பி நம்ம விஜய் வச்சு பண்ணுவோம், மக்கள் ஏமாறுவாங்கன்னு பண்ணாரு. இப்ப கூட விஜய்க்கு ஆதரவா இருக்கிற போலீஸ் சர்வேல எல்லாம் கூட செகண்ட் பொசிஷன் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஏன் இந்தியா என்ன சும்மா இருக்காங்களா? ஏன் உங்களை நம்ப வச்சு ஓட்ட பிரிக்கலாம்? நம்ம திருந்தவே போறது இல்ல. மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்து மத்திய அரசு திட்டம் ஒண்ணு வரவிட போறது இல்ல. அவங்க இருண்ட காலம் ஆகும் போது தமிழ்நாடு. சூப்பர். உங்களுடைய சினிமா பைத்தியத்துக்கு